இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19, 20 திருவசனங்கள். சகோதர சகோதரிகளே, இயேசுவின் உடலை கோவிலின் திரைச்சீலைக்கு ஒப்பிடலாம். இத்திரைச்சீலை வழியாக திருத்தூயகத்துள் நுழைய நமக்கு துணிவு உண்டு. இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித ரிச்சர்டிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி மன்றாடிக் கொள்வோம். இந்த தவக்காலம் தொடங்கி இன்று வரை ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவர் இயேசுவின் சிலுவையின் சிந்தனைகளை ஆராய்கிறோம். அப்படியாய் நாம் தொடர்ந்து 40 நாட்கள் சிலுவையின் தியானங்களை கேட்டு ஜெபித்து சிலுவை பாதை செய்து வாழும்போது கட்டாயம் நம் வாழ்விலும் மனதிலும் மாற்றங்கள் வரும். நண்பர்களே, இயேசு இரத்தம் சிந்தி நமக்கென புதியதோர் வழியை திறந்து வைத்துள்ளார். அந்த ஒரு வழி மட்டுமே நம்மை வாழ்விற்கு அழைத்துச் செல்லும் நித்திய வழி. இந்த வாசலில் நாம் நுழைய என்னென்ன வேண்டும்? தீய மனசான்றிலிருந்து விடுபட வேண்டும். தூய உள்ளம் வேண்டும். தூய நீரில் கழுவப்பட்ட உடலும் நமக்கு இருக்க வேண்டும். அப்போதுதான் நேரிய உள்ளத்தோடும் உறுதியான நம்பிக்கையோடும் இயேசுவை அணுகி அதனுள் செல்ல முடியும். இன்றைய வசனம் கூறுவது யாதெனில், சகோதரர்களே, இயேசுவின் உடலை கோவிலின் திரைச்சீலைக்கு ஒப்பிடலாம். இத்திரைச்சீலை வழியாக, அதாவது இயேசுவின் உடலின் வழியாக திருத்தூயகத்துள் நுழைய நமக்கு என்ன உண்டு என்று கூறுகிறது? துணிவு உண்டு, அதாவது அதிகாரம் உண்டு. இதற்கு முன் ஏன் நம்மால் இந்த வழியாக திருத்தூயகத்துள் நுழைய முடியவில்லை? அங்கே ஒரு தடை இருந்தது, ஒரு சுவர் இருந்தது. அது என்ன தடை? பாவம் என்ற தடை, பாவம் என்ற சுவர். இயேசு நம் பாவத்தை தனது உடலில் ஏற்றுக்கொண்டார். தன் உடலை வாரடிக்கும் சிலுவைக்கும் ஒப்புக்கொடுத்து அதன் வழியாய் நாம் திருத்தூயகம், அதாவது மகா பரிசுத்த ஸ்தலம், அதன் வழியாக விண்ணகம் செல்ல, மோட்சத்திற்குள் நுழைய வாயிலை திறந்து கொடுத்தார் இயேசு. நாம் வசனத்தில் வாசிக்கின்றோம், தந்தையே, உமது கையில் என் ஆவியை ஒப்புக்கொடுக்கின்றேன் என்று இயேசு கூறி தலை சாய்த்து இறந்தபோது என்ன நடந்தது? தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆய் கிழிந்தது என்பதாய். அது எவ்வளவு உண்மையான அடையாளம் பார்த்தீர்களா? அந்த வாசலுக்குள் நுழைந்து விட்டோம் என்றால் அங்கே பாவம் இல்லை, பயம் இல்லை, இருள் இல்லை, மரணம் இல்லை. இந்த உலகத்தில் உள்ளது போல போட்டி, பொறாமை, வஞ்சகம் எதுவுமே கிடையாது. நித்திய காலமும் ஆண்டவரை துதித்து வாழலாம். சரி, இந்த வாசலுக்குள் நான் நுழைய எவ்வளவு காசு கொடுக்க வேண்டும்? ஏதேனும் லஞ்சம் கொடுக்க வேண்டுமா? யாருடைய சிபாரிசாவது வேண்டுமா என்று சிந்தித்தால் எதுவுமே கிடையாது. நண்பர்களே, இயேசு ஒருவரே வழி. அவரை விசுவாசித்து அவர் காட்டும் வழியில் நடப்பதே நம்மை மோட்சத்திற்குள் அழைத்து செல்லும் நித்தியத்தை நமக்கு காட்டும். யோசித்து பாருங்கள். ஜெபிக்கலாமா? இயேசுவே, உமது சகோதர சகோதரிகளாகிய எங்களுக்காக உமது உடலை கோவில் திரைச்சீலைக்கு ஒப்பாக்கினீர். அதன் வழியாக நாங்கள் திருத்தூயகத்துள் நுழைய வழிகாட்டினீர். பாவம் கழுவினீர், ஒளியாக நின்றீர், துணிவு தந்தீர். நன்றி இயேசுவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள்.
நன்றி.